நித்யானந்தம். இந்த குரு பௌர்ணமி நன்னாளிலே குருவை பற்றி ஒரு செய்தி. குருவை சரணாகதி அடையுங்கள், குருவை சரணாகதி அடையுங்கள். அவருடைய முக்கியமான பொறுப்பு அறுவை சிகிச்சை. அது அகங்காரம் என்ற புற்றுநோயை அறுக்கும் சிகிச்சை. குருவினுடைய முக்கியமான பொறுப்பு அறுவை சிகிச்சை. அது அகங்காரம் என்ற புற்றுநோயை அறுக்கும் சிகிச்சை. அறுவை சிகிச்சை நடக்கும் மேசையிலிருந்து தப்பிச் செல்வது ஆபத்தானது. அறுவை சிகிச்சை நடக்கும் மேசையிலிருந்து தப்பிச் செல்வது ஆபத்தானது. அப்படி ஓடுவதால் நீங்கள் உங்கள் முழு வாழ்க்கையையும் இழந்து விடுகிறீர்கள். இன்னொரு சந்தர்ப்பம் இதுபோல் கிடைப்பதற்கு நீங்கள் பல ஜென்மங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பம் இதுபோல் கிடைப்பதற்கு நீங்கள் பல ஜென்மங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டும். குருவுடன் இணைந்து செயலாற்றுவதற்கு உரிய ஒரே ஒரு உறவு முறை முழுமையான சரணாகதி நிலையே. சரணாகதி அன்பையும் வெறுப்பையும் கடந்த ஒரு நிலையாக இருக்கிறது. சரணாகதி அன்பையும் வெறுப்பையும் கடந்த ஒரு நிலையாக இருக்கிறது. ஒருவர் குருவிடம் முழுமையாக சரணாகதி அடையும் பொழுது நல்லது கெட்டது பாவ புண்ணியம் போன்ற கருத்துக்கள் மறைந்துவிடும். குருவிடம் முழுமையாக சரணாகதி அடையும் பொழுது பாவ புண்ணியம் நல்லது கெட்டது போன்ற கருத்துக்கள் மறைந்துவிடும். யார் பக்தியால் குருவை சரணமடைகிறார்களோ அவர் குருவுக்கு மிகவும் பிரியமானவர், நெருக்கமானவர். ஆகையால் சரணாகதி அடையுங்கள். சரணாகதி ஒன்றே நமக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். நித்யானந்தம்.